ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு த சேனல். பேராசைங்கிறது பெரு நஷ்டத்துல தான் கொண்டு விடும். அதை பத்தின கதையை தான் நம்ம உள்ள பார்க்க போறோம். நம்ம கதை என்னதுன்னா, ஒரு குட்டி பீயும் ஒரு பீய சாப்பிட்ட ஃப்ளாரோட கதையை தான் இதுக்குள்ள பார்க்க போறோம். வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். ஒரு கார்டன்ல அழகான மிருகங்களும் அழகான பூக்களும் பட்டர்ஃப்ளைஸும் சன்னும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த கார்டன்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப கிரீனிஷா எல்லாம் அங்கேயும் இங்கேயும் பறந்து ரொம்ப சந்தோஷமா அந்த கார்டன்ல இருந்தாங்க. ஒரு சைடுல தேனீக்கள் மழைக்காலம் நெருங்கி வரதை தெரிஞ்சு தேனை பூக்கள்கிட்ட இருந்து பறிச்சு தேன் கூட்டுல சேர்க்க தொடங்கினாங்க. இடைவிடாது பூக்கள்கிட்ட இருந்து தேனை பறிச்சதுனால பூக்கள்கிட்டையும் தேன் இல்லாம போச்சு. ஆனா அவங்களுக்கு தேன் சேர்த்தே ஆகணும். அதனால காலை மாலை எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. இந்த அழகான கார்டனை எப்படியோ கண்டுபிடிச்சு இந்த கார்டனுக்குள்ள வர தொடங்கிட்டாங்க. இங்க இருந்து பூக்கள்கிட்ட இருந்து தேனீக்களை அப்படியே எடுத்துட்டே இருந்துச்சு. பூக்கள் வேண்டாம்னு சொல்லிச்சு. ஆனாலும் தேனீக்கள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரம் மேகங்கள் இருட்டி மழை பெய்ய தொடங்கிடுச்சு. மழை ரொம்ப வேகமா பெஞ்சிட்டு இருந்துச்சு. போகக்கூடிய வழியில சூறாவளி காத்தும் இடியும் மின்னலும்னு பயங்கரமா இருந்துச்சு. அதனால தேனீகளுக்கு மறுபடியும் இந்த காட்டுக்குள்ள வந்து தேன்களை எடுத்துட்டு போக முடியாத சூழ்நிலையா இருந்துச்சு. தேனீகள் எப்படியோ கஷ்டப்பட்டு தங்களுடைய வீட்டுக்கு போய் சேரக்கூடிய வழியெல்லாம் மழையும் புயலும் தண்ணியுமா இருந்துச்சு. எப்படியோ அவங்க தங்களுடைய வீட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் சேர்ந்தோன்னா ராணி தேன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிச்சு, நமக்கு மழைக்காலம் இருக்குது, நம்ம எப்படியாவது தேன்களை சேர்த்தே ஆகணும் அப்படின்னு. உடனே ராணிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்கிட்ட ஒரு காடு தெரியும், அந்த காட்டுல இருட்டுல போய் பார்த்துக்கிட்டு நம்ம தேனை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும். உடனே ஒரு குட்டி தேன் குட்டி வந்து சொல்லும், அதை எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும். ராணி சொல்லுவாங்க, என் கூட வா, நம்ம ராத்திரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அழகான காட்டுக்குள்ள ராணி தேனும் அந்த தேனும் போய் பார்ப்போம் பாக்குறதுக்கு கிளம்புவாங்க. அந்த காடு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அங்க முயலும் நிலாவும் நட்சத்திரங்களும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். யாரும் இல்லாத நேரம் பார்த்து இந்த ரெண்டு தேனீக்களும் காட்டுக்குள்ள போய் நோட்டம் இடுவாங்க. பூக்கள் எல்லாம் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருவாங்க. ஆனா அவங்க ஒன்ன மறந்துடுவாங்க. ஏன்னா அங்க ராத்திரி பூக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிடக்கூடிய ஒரு பூ அங்க வாழ்ந்துட்டு இருக்கும். அதை பார்க்க மாட்டாங்க அவங்க. அடுத்த நாள் தன்னுடைய படைகளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ராணி தேனி பறிக்கிறதுக்கு தேன் எடுக்கிறதுக்காண்டி காட்டுக்குள்ள போயிருவாங்க இருட்டோட இருட்டா. ஆனா என்ன சோகம்னா, அந்த பூ அப்பந்தான் வெளியே வந்து அந்த பூச்சிகளை சாப்பிடும். பூக்களை பார்த்த உடனே ராணி தேன் வந்து ரொம்ப பயந்து அந்த காட்டுல இருந்து ஓடிரும். ஆனா தன்னுடைய நண்பர்களை அது தன்னுடைய பேராசையினால இழந்துரும். இதுல இருந்து என்ன தெரியுது? பேராசைங்கிறது பெரு நஷ்டத்துலதான் கொண்டு விடும். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.